சென்னையில் வசிக்கும் சண்முகம் குடும்பம் ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை மிகுந்த விமரிசையாக கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு குடும்பத்தின் மூத்த மகன் ரவி பொறியியல் இறுதியாண்டு ப்ராஜெக்ட் வேலையின் சுமையால் சோர்வடைந்திருந்தான். இதனால் பூஜை பணிகளில் அவன் கவனம் செலுத்த முடியவில்லை. இத பத்தி வீடியோவில் பார்க்கலாம். சென்னையின் புறநகரில் அமைதியான ஒரு தெருவில் சண்முகம் குடும்பம் வசித்தது. இந்த குடும்பத்திற்கு ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் ஒரு பெரும் திருவிழா. சென்னை புறநகரில் சண்முகம் குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஆயுத பூஜை வரப்போகுதுன்னு அவங்க அப்பா சண்முகம் ரவிக்கிட்ட சொல்கிறாரு. உடனே ரவி என்ன சொல்கிறான், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குப்பா, நான் ப்ராஜெக்ட் ஒர்க் பற்றி பார்க்கணும் அப்படின்னு ரவி சொல்கிறான். சண்முகம் தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாரு, ஆயுத பூஜைக்கு சிறப்பாக கொண்டாடணுமா அப்படின்னு. அதுக்கு மகள் எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். சண்முகத்தோட மனைவி லக்ஷ்மி கடைவீதிக்கு சென்று அங்கே உள்ள மலர்கள், பூக்கள், மல்லிகைப்பூ போன்ற பல்வேறு விதமான பூக்களை ஆயுத பூஜைக்கு அலங்கரிக்கப்படும் எல்லா பூக்களையும் லக்ஷ்மி கடைவீதியில் வாங்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி கடைவீதியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டை போய் பார்த்தா அங்கே ரவி ரொம்ப சோகமாக இருக்கான். என்னான்னு பார்த்தா அவனுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடிக்கவே இல்லை. என்ன பண்ணணுன்னே தெரியாமல் சோகமாக இருக்கான். அதை அவங்க அப்பா சண்முகம் ரொம்ப கவனித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சண்முகம் தன்னுடைய மகன்கிட்ட ரவிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, விட்டு தள்ளுப்பா, பார்த்துக்கலாம், நீ இப்போக்கி ஆயுத பூஜைக்கு ரெடியாக வா, சாமி மேலே பாரத்தை போடு அப்படிங்கிறாராம். ப்ராஜெக்ட் ஒர்க்கு தானே, பார்த்துக்கலாம், வாப்பா, ஆயுத பூஜையை கொண்டாடலாம், வா, நம்ம முன்னோர்களால் கொண்டாடப்பட்டது இந்த ஆயுத பூஜை, நம்ம வருஷம் வருஷம் இந்த ஆயுத பூஜையை கொண்டாடுறோம் சந்தோஷமா அப்படின்னு ரவிக்கு ஒரு அட்வைஸு போடுறாரு சண்முகம். சரிப்பா, நான் வரேன், நீங்கள் போயிட்டு மற்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு. அப்படியே உள்ளே பார்த்தா ரவி தன்னுடைய லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பொட்டு வச்சு அலங்கரித்து கொண்டாடுறான். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி புக்கெலாம் எடுத்துகிட்டு அசைன்மெண்ட்டெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு கொண்டாடுறாங்க. அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்னவோ தேவையோ அவங்கவுங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வச்சு படைக்கிறாங்க. அவன் லேப்டாப் எடுத்துகிட்டு வச்சுருக்கான், அவங்க தங்கச்சி புக் எடுத்து வச்சுருக்கா, அவங்க அப்பா தன்னுடைய கார்டு வச்சு படைக்கிறாரு. அப்புறமேட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஃபேமிலியாக உட்காந்து ஆயுத பூஜை கொண்டாடினதை பற்றி பேசிக்கிட்டு சந்தோஷமாக எல்லோரும் அந்த நைட்டில் உணவு அருந்திக்கிட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுனீங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன நினச்சிங்க எல்லாமே அவங்கவுங்க பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஆயுத பூஜையை நம் முன்னோர்களால் கொண்டாடப்பட்ட ஆயுத பூஜையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக எல்லாமே அந்த நைட்டை எல்லோரும் கடக்குறாங்க. எதனால் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் புதிய நம்பிக்கையுடனும் புத்துணர்வுடனும் சண்முகம் குடும்பம் அடுத்த கட்டத்திற்குள் அடியெடுத்து வைத்தது. ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நாம் எந்தத் துறையில் செயல்பட்டாலும் நாம் பயன்படுத்தும் கருவிகளையும் நமக்கு அறிவைத் தரும் விஷயங்களையும் மதித்து மரியாதையுடன் பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம்.